அவர்கள் படைத்த வரலாறு எல்லாம் வைதீகத்தை உண்மையாக செய்கின்ற வரலாறு. இன்னும் சொல்லப்போனால் இந்தியா 1000 ஆண்டுக்கு மேல் ஒரு பௌத்த இந்தியாவாக இருந்திருக்கு. அசோகன் காலத்துக்கு முன்னரையே துவங்கி ஹர்ஷ பேரரசன் காலத்துக்கு பின்னரும் கூட இந்தியாவில் செல்வாக்கு பெற்றிருந்த சமய தத்துவ மரபு சிரமண தத்துவத்தில் உட்பட்ட, சிரமணன்னா பிராமண தத்துவத்திற்கு முரணான தத்துவம்னு வரும். இப்போ இந்தியா ஆண்ட பேரரசர்கள் பெரும்பாலானவர்கள் பௌத்தத்தை சார்ந்தவர்கள். ஸோ இதெல்லாமே அவேதிக் மதம் அப்படின்னு சொல்லி. ஆமாம், அவைதினா வைதிகம் அல்லாத. ஆனால் இங்கே இந்த கல்வெட்டுக்களில் பார்க்குற எழுத்துக்கள் பார்த்தா சம்ஸ்கிருத எழுத்துக்கள் முதல்ல கிடையாது. கிபி 2ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சம்ஸ்கிருத கல்வெட்டுக்கள் கிடையாது. ஆனால் அசோகன் காலம் கிமு 3ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு பிராமி கல்வெட்டுருக்கு. அது பௌத்தத்தை ஏற்கின்ற கருத்துக்களை கொண்டிருந்த ஒன்று. இது இந்திய வரலாற்றில் தொல்லியல் மூலமாக தான் வந்தது. இவங்க சம்ஸ்கிருத இலக்கியம் மூலமாக வரல. இந்திய வரலாறே சம்ஸ்கிருதத்தின் அடிப்படையில் எழுதப்பட வேண்டும் என்ற ஒரு போக்கினை அன்றைய ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியில் இருந்த அதிகாரிகள், பெரும்பாலும் அவர்களை அண்டி இருந்த பிராமணர்கள் அப்படி ஒரு போக்கை உருவாக்கினாங்க. இந்தியான்னா சம்ஸ்கிருதம், பண்பாடுன்னா வைதிக பண்பாடு, இதுதான் இந்தியா அப்படிங்கிற ஒரு போலியான ஒன்றை வரையும். ஆனால் அப்படி அல்ல என்பதை வெளிக்கொணர்ந்தது தொல்லியல். அந்த தொல்லியலில் முதல்ல இந்த எழுத்துக்களை படிப்பது அப்படிங்கிற முறையில் 1836 பிரின்சப்புங்கிறவர் இந்த பிராமிய எழுத்துக்களை எவ்வாறு படிப்பது என்ற அந்த அகர முதலியை கண்டுபிடித்தார். அதுக்கப்புறம் தான் அசோகன் கல்வெட்டுக்கள் வரலாற்றில் இடம்பெறுது. இந்தியாவில் தொன்மையான கல்வெட்டில் அசோகன் வரலாறு உண்டு, அசோகன் கல்வெட்டுக்கள். அது பிராமியில், சம்ஸ்கிருதம் கிடையாது. அவர் போற்றிய சமய பண்பாடுங்கிறது பௌத்த பண்பாடு. அப்போ அவரால் தான் இந்த ஸ்தூபங்கள் போன்ற இந்த கட்டிடக்கலைகள், மிக தொன்மையான கட்டிடக்கலைங்க அசோகன் காலத்து கட்டிடக்கலை, அது பௌத்தத்திற்குரியது. பின்னால் வந்த கனிஷ்கன் ஒரு பெரிய நிபுணன், அவன் பௌத்தன். அவன் காலத்தில் இன்னும் சொல்லப்போனால் சம்ஸ்கிருதமே அவன் காலத்தில் தான் ஆரம்பிக்குது. அஸ்வகோஷன் போன்றவர்கள்லாம் சம்ஸ்கிருதத்தில் முதலில் காப்பியங்களை எழுத ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னால் கிடையாது. அவன் பௌத்தன். ஹர்ஷவர்தனன் பௌத்தன்.